நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை மொழியுதத்தோடும் நான் துதிப்பேன் என்று சொல்லி. சபை என்று சொன்னாலே எனக்கு அன்பானவர்களே, தேவனை துதிக்கிற ஒரு இடம், அதாவது தேவனுடைய ஆலயம். ஒன்று, தேவனுடைய ஆலயம் நமக்குள்ளே இருக்கிறது. இரண்டாவதாக, மாம்சத்தின்படி நாம் கூடி ஆராதிக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். இங்கே தேவன் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த 3ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும், அவர் தம்முடைய அதிசயமான செயலை நினைவு கூறும்படி செய்தார், கர்த்தர் இரக்கமும். ஆமாம், இதெல்லாம் சொல்லிவிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கை என்னென்றைக்கும் நினைப்பார். வேதத்தில் வாசிக்கிற 115ஆம் சங்கீதம் எப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயங்கரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு சோதனம். 128ஆம் சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்குது, ரொம்ப பிடிச்ச வசனம். 128ல் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். எவ்விதமாய் என்று சொன்னால், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பார். அவர் தேவனுக்கு ஒரு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீதிமொழி புஸ்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில். சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த 11வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை யாருன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் செல்லும் வழியை அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நம் மனசாட்சி தொட்டு சொல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுறோமா? ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், 1ஆம் சங்கீதம், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவியுடைய வழியில் இல்லாமல், பரியாசக்கார உட்கார்விடத்தில் உட்காமல், கர்த்தருடைய வேதத்தின்படி இரவு கூட வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். ஆமாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வச்சுங்களேன், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நாள், இது பரிசுத்த ஓய்வு நாள். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு பைபிளில் இல்லையா சொல்லுவோமா? அதனால் இந்த கண்பான கட்டுள்ள பிள்ளைகளை 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை என்பது திரும்ப வராது. இன்றைக்கு அநேகர் பார்க்குறோம், தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுவோம் என்று சொன்னாலே, சங்கீதக்காரன் சொல்கிறோம், தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் பாரு என்று சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சோம். அது மாத்திரம் இன்னொரு சங்கீதம் சொல்லப்பட்டது, 1000 நாளை பார்க்கிற பிரகாரம் செல்லும் ஒரு நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிறோம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் வந்து தம்மை தொழுது கொள்கிற, தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், தேவனுக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 33:17 நினைக்கிறேன், நீங்கள் வாசிக்கும் போது வேதம் இப்படியான்னு சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிக்கிறதுக்கு குதிரை வருதா? நல்லா கவனிங்க, நம்ம எந்த உலகத்தில் நம்ம மேலே நம்ம யார் மேல் நம்பிக்கை வைத்தாலும் யாரும் நம்ம ரட்சிக்க முடியாது. அது தன்னுடைய மிகுந்த வீரியத்தினாலே தப்புவியாது. நல்லா கவனிங்க கண்பானவர்களே, தமக்கு பயந்து, யார் ஒரு கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறார்களோ, நல்லா கவனிங்க, மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது.
கர்த்தருக்கு பயந்து ஒரு கிருபைக்கு காத்திருக்கணுமா? இல்லையா சொல்லுவோமா? பாடணும். கிருபை என்ன தெரியுமா? தகுதியே இல்லாத நம்ம மேல் தேவன் வைத்திருக்கிற ஒரு இலக்கம் தான் கிருபை. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறோம். மேல் இன்னைக்கு அநேகரை பார்க்குறோம், எவ்வளோ பேர் ஆப்சண்டாக இருக்கிறோம் இன்னைக்கு இல்லை? அப்போ இவங்களாம் என்ன கர்த்தருக்கு நியாயம் திருக்குது? நான் திருக்கல, தேவன் ஒரு நியாயம் திருக்கிறவராக இருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு பயபக்திக்குரிய ஒரு காரியம். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார். தான் சங்கீதத்தில் 27ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான். 1-2 நீங்கள் வாசிக்கும் போது 27ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வேகமாக வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். இறங்கினாலும் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன் சொன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நாளெல்லாம் ஆமீன் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதக்காரன் சொல்றான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஏன்னா அது கர்த்தருடைய சமூகம் அப்படிப்பட்டதான ஒரு காரியம். வல்லம் அங்கே தான் இருக்குது, அபிஷேகம் அங்கே தான் இருக்குது, மகிமை அங்கே தான் இருக்குது, விடுதலை அங்கே தான் இருக்குது. இப்போ தேவாலயத்துக்கு நாம் வந்து தேவனை ஆராதிக்கிற வேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் அடிக்கடி அதுதான் சொல்லுவேன், 1000 நாளை பார்க்கணும். எத்தனையோ நாள் இந்த உலகத்தில் நமக்கு வரலாம், ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள் திரும்ப நமக்கு வரவே வராது. ஆக கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளை செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்னென்றைக்கும். ஆமாம், முதல்ல பயப்படணும். ரெண்டாவது கற்பனையின்படி என்ன செய்யணுமா? செய்கிற யாவருக்கும் நற்புத்தி சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கண்பானவர்களே, ஆண்டவருடைய அந்த பயத்தில் நாம் வளரும் பொழுதுதான் கர்த்தர் இன்னும் நம்ம ஞானவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இல்லையே சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த வசந்தக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட்.